வணக்கம் நண்பர்களே. இந்த சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். அதாவது பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரி முடித்த உடனே ஒரு பெண்ணுக்கு திடீர்னு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தன் மகளுக்கு அவங்க ஆசையாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணு மனசுக்குள்ளே படித்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கோட்டையாகவே இருக்குது. நான் படிக்கணும், சமுதாயத்தில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பார்த்தாலும் நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கான், நல்ல வரன் கிடைக்காது இனிமே அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கட்டி வைக்கிறாங்க. ஆனால் அந்த இளம் பெண்ணும் அப்பா அம்மாவோட வற்புறுத்தலுக்கு என்னங்க அவங்களும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முதலிரவு அறையில் திடீர்னு அவங்க கணவன்கிட்ட அந்த இளம் பெண் ஒரே போடுறாங்க, எனக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, நான் என்னுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் நீனும் நானும் தள்ளி தான் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க. அந்த கணவன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டான ஒரு விஷயமே. இந்த செய்தியை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு கணவன் அமைய மாட்டான், அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிருக்கான்னு சொல்லி நீங்களே அந்த கணவனை பாராட்டுவீங்க. அந்த இளம் பெண்ணோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பள்ளி செல்லும் வயதில் படுத்தவுடன் தூங்கி விடுவேன். தூங்கிய பிறகு எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எழுந்திருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தாலும் இடியே விழுந்தாலும் எனக்கு தெரியாது. குட்டி கும்பகர்ணி என்றுதான் என்னை எல்லோரும் அழைப்பார்கள். அந்த அளவிற்கு ரொம்பவும் தூங்கி கொண்டிருப்பேன். அப்படி இருந்த எனக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தூக்கம் என்பதே கனவாகி போன நாட்களை தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஒரு இளம் சகோதரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க. சரி வாங்க அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்னுடைய பேர் சாந்தி. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நல்ல வரன் வந்துச்சு, அதனால கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லி எங்க வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், இல்லம்மா இப்பதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இப்போக்கி கல்யாணம் வேண்டாம், ஒரு வருஷம் தள்ளி போட்டுமே சொன்னேன். அதெல்லாம் முடியாது, இந்த சம்பந்தம் கை நழுவி போச்சுன்னா வேற சம்பந்தம் அமையிறது ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால நீ ஒத்துக்கோன்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. நான் அந்த சமயத்தில் MBA படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு MBA படிச்சு ஒரு பேங்க் மேனேஜராக மாறணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அந்த சமயத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி நான் ஏக்கமா இருந்தேன். என் கணவர்கிட்ட எப்படியா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதன் அடிப்படையில் எங்க முதலிரவு அன்னைக்கு என் கணவர்கிட்ட என்னுடைய மனசை சொன்னேன், இது போல நான் MBA முடிக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, நான் MBA முடிச்சுட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தேன், எங்க வீட்டில் கம்பல் பண்ணி கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி என் கணவர்கிட்ட என் ஆசையை சொன்னேன். மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, சரிம்மா நீ கட்டில படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பாய் தலகாணி எடுத்து கொண்டு போயிட்டு கீழே போட்டு படுத்துக்கிட்டாரு. என் கணவர்கிட்ட இருந்து இந்த செயலை சற்றும் எதிர்பார்க்காத நான் திகைத்து போய்விட்டேன். என்னடது, நம்ம சொன்ன உடனே நம்ம வீட்டுக்காரரு தனியா படுத்துக்கணும்னு சொல்லி போய் கீழே படுத்துக்கிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உலகத்தில் எப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லி என் கணவரை நினைச்சு எனக்கு பெருமைப்பட்டேன். இந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு. நான் படிக்கணும்னு சொன்ன உடனே இப்போதைக்கு தாம்பத்தியம் வேணான்னு சொல்லி என் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு அவரே விலகி போயிட்டாருன்னு சொல்லி என் மனசுல என் கணவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். நம்ம அம்மா சொன்னது உண்மைதான், நல்ல சம்பந்தம் நல்ல மாப்பிள்ளை சொன்னாங்களே அது உண்மைதான், பரவாயில்ல நல்ல பையனா தான் கட்டி வச்சிருக்கான்னு சொல்லி அன்னைக்கு என் கணவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். திருமணமான ஒரே வாரத்தில் எனக்கு மறுபடியும் MBA கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் உடனே காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் எங்க அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது முழு நேரமும் படிப்புன்னு சொல்லி படிப்பாவே இருப்பேன். இப்போ என் மாமியார் வீட்டுக்கு வந்ததால எனக்கு மாமியார் வீட்டு வேலையும் பார்க்கணும், என்னுடைய படிப்பையும் கவனிக்கணும்னா ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது படிக்கிற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பேன். அந்த தூக்கத்துல நிறைய கனவுலாம் காணுவேன். இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நான் படிக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எங்க தூங்குறது? எனக்கு இப்பெல்லாம் தூக்கங்கிறதே கனவா மாறி போயிடுச்சு. அதாவது என்னால சரியா தூங்க முடியல. நான் MBA ஃபைனல் இயர் படிக்கிறதால ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு ட்ரைனிங் வெளியே போனேன். அந்த ட்ரைனிங் டைம் போறது நேரம் வீட்டுல வந்து வேலையை பார்ப்பேன், பத்தாவதுக்கு காலேஜ் படிப்பும் படிப்பேன். இப்படி இருக்கும் பொழுது என்னால எங்க தூங்க முடியும்? ஒரு சொட்டு தூக்கம் கூட எனக்கு கண்ணுக்கு வராது. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருப்பேன். நான் காலேஜில் இருந்து ட்ரைனிங் சம்பந்தமா ஆடிட்டர் ஆபீஸுக்கு ட்ரைனிங் போனேன். அந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கணக்கு வழக்கு பாக்குறது, அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பயங்கர வேலை தருவாங்க. எப்படா வேலை முடியும், எப்படா வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்கலாம்னு சொல்லி ஏக்கமா இருக்கும். அந்த ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல சமையல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு எனக்கு தூக்கம்ங்கிறது எப்படி வரும்? நைட்டு 12 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் படுத்து 2 ஹவர் 3 ஹவர் தூங்கிட்டு மறுபடியும் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திருப்பேன். 1 மணி நேரம் பேருந்து பயணம் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு மட்டும் வர முடியுமே தவிர தூங்க முடியாது. தூக்கம் வரும்போது நான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிடும், நான் மறந்து விட்டு அடுத்த ஸ்டாப்ல போய் இறங்குவேன். அந்த அளவுக்கு என் மனசுல தூக்கங்கிறது கனவா மாறி போயிருச்சு. நைட்டு 12 மணிக்கு தூங்கி காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது இன்னும் மனசு தூங்கணும்னு சொல்லி ஏக்கமா இருக்கும். ஆனா மிகுந்த சோர்வா இருந்தாலும் வீட்டுக்கு மருமகள் ஆயிற்று, எழுந்து வேலையை பார்க்கணும் இல்லையா, உடனே முகத்தை கழுவி கொண்டு பூத்த மலர் போன்ற மறுபடியும் ஏஞ்சி நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என் மாமியார் மாமனாருக்கு டீ போட்டு தர்றது, என் கணவருக்கு டீ போட்டு தர்றது, காலையில டிஃபன் செய்யறது, வேலைக்கு போற கணவனுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு தர்றதுன்னு சொல்லி எல்லாமே காலையில பரபரப்பா செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு சோறு எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பிடுவேன். அடுத்ததா வர எக்ஸாமுக்கு படிக்கிறது, ட்ரைனிங் போன இடத்துல ப்ராஜெக்ட் முடிக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையே மிகுந்த பரபரப்பா மாறி போயிடுச்சு. எங்க வீட்டுல 8:30 மணிக்கு எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க. அனைவருக்கும் பரிமாறி விட்டு நான் உணவு சாப்பிடும் போதே தூக்கம் கண்ணை சொக்கும்.
5 இட்லி சாப்பிட முடியும் என்னால 2 இட்லி மட்டும் தான் சாப்பிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் கண்ணை சொக்கும். உடனே போய் படுக்கணுமே, இன்னும் பார்த்தா கிச்சன்ல வேலை இருக்கு, அதை முடிக்கணும்னு சொல்லி பரபரப்பா ஓடிட்டு இருப்பேன். கிச்சன்ல போய் பாத்திரம் பண்டெல்லாம் கழுவி போட்டு கிச்சனை கிளீன் பண்ணி மறுபடியும் படுக்க போகும்பொழுது மணி 12 மணி ஆயிடும். கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் தூங்கலாம்னு பார்த்தா அந்த தூக்கமும் கெட்டு போயிடும். ஏன்னா என் படிப்பு பத்தின சிந்தனையா ஓடிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா, நான் வீட்டு வேலை ஆபீஸ்ல ட்ரைனிங் சொல்லி நான் போயிட்டு இருக்கும் பொழுது எக்ஸாமுக்கு படிக்காம இருக்கிறேன்னு சொல்லி அந்த நினைப்பை எனக்கு தூங்க வராம பண்ணிடும். கிடைக்கிற கொஞ்ச நேரம் தூக்கமும் பாதி தூக்கமா மாறிடும். நான் படிப்பதற்காக ட்ரைனிங் போற இடத்துல வேலையையோ அல்லது வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையோ என்னால தியாகம் செய்ய முடியாது. என்னால தியாகம் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் கிடைக்கிற கொஞ்சம் தூக்கத்தையும் என்னால தியாகம் செய்ய முடியும். அதனால அந்த தூக்கத்தையும் தியாகம் செஞ்சுட்டேன். ஒரு கட்டத்துல வீட்டு வேலை சீக்கிரம் முடிச்சு நான் வரும்பொழுது 11 மணி ஆயிடும். அந்த டைம்ல உட்காந்து ஒரு 1 ஹவர் படிக்கலாம்னு சொல்லி நான் 1 ஹவர் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த டைம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து என்னுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க விடுற கொரட்ட சத்தம் என் காதுல விழுவும். அதை கேட்கும் பொழுது எனக்கு ஏக்கமா இருக்கும். நம்மளால தூங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்னுடைய கண்கள் தூங்க சொல்லி கெஞ்சும் போதெல்லாம் நான் செய்வது ஒன்றுதான். என்னுடைய கையெழுத்தை பச்சை நிற பேனாவில ஒரு பேங்க்ல உட்காந்து போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை அந்த தூக்கத்தை வரவிடாம பண்ணிடும். அந்த பச்சை நிற கையெழுத்திற்கு உயிர் வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதனால் நம்முடைய இப்போதைய தூக்கத்தை தியாகம் செய்வதில் பெரிய தவறு ஒன்றுமில்லை என்று நான் முனைப்பாக படிக்க ஆரம்பிப்பேன். அந்த டைம்ல என் மனசுல நான் MBA சக்சஸா முடிச்சுட்டு அடுத்து வர பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்ல உட்காந்து பச்சை கலர் பேனாவில கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஆசையை வர வச்சுக்குவேன். என் மனசுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். உடனே படிக்க ஆரம்பிப்பேன். நான் படித்து முடிக்கும் வரை எந்த உறவினர் வீட்டு விசேஷத்திற்கும் சென்றது கிடையாது. அம்மா வீட்டுக்கு கூட வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ, அதுவும் பொங்கலுக்கு மட்டும் போயிட்டு வருவேன். கோயில் குளம் சுற்றுலா என்று நான் அதிகமா சென்றது கிடையாது. படிப்பு முடியும் வரை குழந்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்ற முடிவில் நானும் என் கணவரும் இருந்தோம். அதற்காக நான் கருத்தடை மாத்திரைகளோ இல்ல வேறு ஏது சாதனங்களோ பயன்படுத்த கிடையாது. படித்து முடித்த பிறகுதான் தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும் என்ற முடிவில் நானும் என் கணவர் இருந்தோம். என் கனவுக்காக என் மனதை கட்டுப்படுத்தியதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனால் என் கணவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுதான் உண்மையில் மனக்கட்டுப்பாடு என்று தோன்றுகிறது. திருமணமாகியும் தவ வாழ்க்கை வாழ முடிந்தது மனக்கட்டுப்பாட்டால் மட்டுமே சாத்தியமானது. சாப்பாடு இல்லாததால் சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் விரதம் இல்லை. கண்முன் சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருப்பதற்கு பெயர் தான் விரதம். அதுபோல்தான் என்னுடைய கணவரும் என்னுடைய ஆசைக்காக அவருடைய ஆசைகளை மனதில் போட்டு வைத்துக் கொண்டு மிகுந்த கட்டுப்பாடோடு இருந்துள்ளார். ஆமாங்க, இன்னைக்கு நான் MBAங்கிற படிப்பை யூனிவர்சிட்டி லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கோல்டு மெடலிஸ்டா வெளியே வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னுடைய பெற்றோர்களை சொல்வதை விட என்னுடைய கணவரே நான் பெருமையா சொல்லுவேன். ஏன்னா தன்னுடைய பெற்றோர்கள் தன் குழந்தையை படிக்க வைக்கிறது கடமை. ஆனா எந்த கணவனும் இந்த அளவுக்கு தன்னுடைய தியாகத்தை பண்ணி தன்னுடைய மனைவி படிக்கட்டுமே சொல்லி ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடாம கட்டுப்பாடாக இருந்து என் சக்சஸுக்கு பின்னாடி நின்றுருக்காரு. அதனால ஆரம்பத்துல எங்க அம்மா சொன்னது போல இப்ப வந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, உன் படிப்புக்காக அந்த மாப்பிள்ளை மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது உண்மைதானே சொல்லி இன்னமும் நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி தன் கணவன் இருந்த கதையை அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக திரை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள். Thank you for watching.